நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 வாகனம் ரெடியாக இருக்கிறது. ஒன்று, திமுக ஆட்களோடு நிற்கிறாங்க, பஸ் புறப்பட்டுச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மற்றொன்று, ஒரு பக்கம் எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு சமமாக அந்த பக்கம் அமித்ஷா தான் இருக்கார். நயினார் நாகேந்திரன் இல்லை. விசில் அடிக்கிறாங்க. பஸ்ஸு புறப்பட போது வந்து ஏறுறவங்களாம் ஏறுங்க சார், ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, ஃபாஸ்ட் ட்ராக் வண்டி வழியில் நில்லாது, குறிப்பிட்ட நேரத்தில் எல்லையை அடைந்து விடலாம் என்று விசிலை ஊதி கொண்டிருக்கிறார்கள். ஒரே குழப்பமாக இருக்குது. விசிலை ஊதி கொண்டிருக்கிறார்கள். விசில் யாரிட என்பது உங்களுக்கு தெரியும். சார் ஏறுங்க சார் ஏறுங்க, நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற மாதிரி. சரி சார், என்ன சொல்ல வரீங்க சார்? வேறு ஒன்றும் இல்லை சார், திமுக கூட்டணியில் யார் இருக்கா? திமுக தனது கூட்டணியை முடிவு செய்து முடித்து விட்டது என்று தான் நம்பக்கூடியதாக இந்த செய்தியில் இருக்குது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணியில் இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், தொல் திருமாவளவன், அதே போல் காதர் மெய்தீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு அமைப்புகள் மற்றும் வேல்முருகன். இது அல்லாமல் சிறு சிறு இருக்கலாம், அது வேறு விவகாரம். அதே மாதிரி அதிமுக கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணியில் பாஜக, அமமுக, அன்புமணி ராமதாசுடைய பாமக மற்றும் எடப்பாடியோடு சிறு பிளேயர்கள் 0.5%, 0.1% அல்ல, 0.3, 0.2, 0.1 இருக்கக்கூடிய முதலியார் கட்சி, ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர் கட்சி, பருவகுல முன்னேற்ற கழகத்தின் கட்சியாக ஐஜேகே பாரிவேந்தர், அதுபோல பாபநாசம் பகுதியில் ஆளுமை செலுத்துகிற மூப்பனார் ஐயாவுடைய மகன், இது போல ஜெகன்மூர்த்தி பூந்தமல்லியில் ஒரு தொகுதி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் நான் ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லும்போது இந்த கூட்டணியில் 33% வரை பெறலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதிமுக அதுக்கு கம்மியாக பெறலாம், கூடாது. 30, 28, 29 பெறலாம், அதிகபட்சம் 33. இன்றைக்கு நேஷனல் சேனல்களில் அவங்க போட்டது அதிமுகவுக்கு 33%. நான் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் முன்னாடி போய் ஜெம் டிவியினுடைய காணொலியை பாருங்கள். 33% சொன்னேன். இன்றைக்கி அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக அதிகபட்சம் 33. இப்போ திமுகவில் முக்கியமான பிளேயர்களாக அவர்கள் எதிர்பார்த்திருப்பது தேமுதிகவினுடைய அம்மா. அண்ணி அல்ல, அம்மா. என்னை அன்னை என்று அறிவிங்கள் என பிரேமலதா சொல்லிட்டாங்களே. ஆண்டாள், ஸ்ரீரங்கம் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கிவிட்டு மாலைகளோடு அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க. அவருடைய மகன் விஜய பிரபாகரனும் அருகில் நின்றார். என்னன்னா, அநேகமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்த செய்திகள், தேமுதிக திமுக கூட்டணியில் ஏற போகிறாங்க. இப்போ இவங்களை ஏறி வண்டி ஸ்டார்ட் இருக்கு, அவங்க பையை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்று அல்லது நாளை ஏறிவிடுவார்கள். எல்லாம் பேசி முடியப்பட்டு விட்டது. உறுதியான செய்தியாகத்தான் நான் உங்களுக்கு தர முடியும். அவங்க 18 சீட்டு, விஜய் பிரபாகரனுக்கு போர்ட்போலியோவில் பங்கு, சுதீஷுக்கு ஒரு எம்பி சீட்டு, தொகுதிக்கு 10 ரூபா. 18 தொகுதினா 200 இல்லது 18 ரூபா எங்களுக்கு வேணும். தொகுதிக்கு 10 ரூபா கொடுத்துருங்க, செலவுக்கு, வழி செலவுக்கு பணம் வேணும் இல்லை, காஃபி குடிக்கிறதுக்கு, அது மாதிரி அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. எடப்பாடிட்டையும் அதே இருக்கு தான். ஆனால் உலகத்திலே ஒரே நேரத்தில் சித்தாந்தமும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஊழலும் இல்லை, வரையறையும் இல்லை, பாலியல் பலாத்காரம் இல்லை, வரம்புகளும் இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டது என்றெல்லாம் பேசிக்கொண்டு திமுகவோடும் பேரம், அதிமுகவோடும் பேரம். அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படி சொல்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. அது அன்றைக்கு நாமெல்லாம் சிரித்தோம், கவுண்டர் பண்ணி சொல்வதை. இன்னைக்கு தான் உண்மை. ஒரே நேரத்தில் எடப்பாடியோடு கூட்டு, ஒரே நேரத்தில் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தை. கடைசியில் எந்த கப்பலில் ஏறலாம், எந்த வாகனத்தில் ஏறலாம், எந்த விமானத்தில் ஏறலாம், இதுதான் அவங்க ஏறிட்டாங்க. அநேகமாக திமுகவில் கூட்டணி உறுதியாகிவிட்டது. எடப்பாடி என்ன சொன்னார், ராஜ்யசபா தர முடியாதுன்ட்டார். முதல்ல 9 தொகுதி தருவண்டார். திமுக 5க்கு மேலே தரமாட்டோன்னா இவங்க 5 தான் நானும் தருவேன், 6 தான் தருவேன், ராஜ்யசபா தரமாட்டேன் அப்படின்ட்டார். செலவுக்கு பண்ணலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி தெரியுது. அது தெரியல. ஏன்னா என்டிஏ பொறுத்தவரை பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார். ஒரு 100 ரூபா கொடுக்குறது என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு? தொகுதிக்கு 10 ரூபான்னா 100 ரூபா தானே. ஒரு 18 தொகுதினா 150 ரூபா டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபோன் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சு. டெல்லியிலேருந்து வருவாங்க, குஜராத்லேருந்து வருவாங்க, வந்து டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ செலவுக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த விஷயம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ எந்த விஷயம் பிரச்சனைங்கிறது தான் நமக்கு தெரியவில்லை. அதிமுகவில் அவங்க சேரலை.
இப்போ அவங்க திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க. திமுகவில் அறிவிப்பு இன்னும் வரப்போகிறது. எத்தனை தொகுதின்னு கேட்குறீங்களா? சொல்லுங்கய்யா எத்தனை தொகுதி? 6 தொகுதி, ஒரே ஒரு ராஜ்யசபா. இதில் இப்போ ரொம்ப தெளிவாக கடைசியில் வச்சது என்னன்னா, விஜய் பிரபாகரனுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நாயுடு சமூகம் தெலுங்கு மக்கள் பேசும் இடத்தில் ஒரு தொகுதியை கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சாங்க. அது திமுக சரியம்மா உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போது விஜய் பிரபாகரன் மணிக் தாக்கூரை எடுத்து 5000 ஓட்டில் தோத்தார். அது தோல்வியில் எங்களிடத்தில் பறிக்கப்பட்டது என்று பொதுமேடையில் பேசிய நம்முடைய அன்னியார் பிரேமலதா அம்மா அவங்க இப்போ அவங்களுக்கு விருதுநகரில் ஒரு தொகுதி விருதுநகரில் செலவுக்கு பணம் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, டவுட்டே இல்லை. கொஞ்சம் கூடயே கொடுப்பாங்க, ஒரு 25, 30, 40 கொடுத்துருப்பாங்க, 50 கூட கொடுப்பாங்க. என்ன இருக்குது ஆளுங்கட்சிக்கு? ஏன்னா மலைகளிலும் காடுகளிலும் ஏரிகளிலும் எல்லாம் தான் வருமானம் வந்து கொண்டு தானே இருக்கிறது மலைகளை போல. அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு எம்பி தொகுதி ராஜ்யசபா. விஜய் பிரபாகரன் ஒருவேளை தோல்வி கண்டால் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கவும் அம்மா முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். சுதீஷ் போகலாம், அப்படி போகல விஜய் பிரபாகர் வெற்றி பெற்றார், அவர் சட்டமன்றத்திற்கு நுழைய போகிறார். தம்பி ஏற்கனவே ரொம்ப சில நேரங்களுக்கு லெவல் கலந்து தான் அவர் பேசுகிறார். ஒரு அரசியல் தம்பியை மாதிரி பேசலை, அண்ணாமலையோட மோசமாக பேசுகிறார். சில நேரத்துக்கு இன்னும் பக்குவப்பட வேண்டும் தம்பியை பொறுத்தவரை. அதனால் ஒருமையிலெல்லாம் பேசுகிறார். என்னடா சொல்கிறீங்க போகிறீங்கன்னு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் முதலில் சட்டமன்றத்துக்கு நுழையிட்டு என தாய் விரும்புகிறார். அப்பா இவ்வளோ பெரிய தியாகம் செய்து கேப்டன் போயிட்டாரு. உங்கள் அப்பா 2011 பெரிய வெற்றி பெற்றார். அதை சொல்லி காட்டுறாங்க. நாங்கள் இப்போ 11 எதிர்கட்சியாக இருந்தோமே, அன்னைக்கு 10.29% இருந்தோமே, 8% இருந்தோமே. அப்போ அவங்க கேட்குறாங்க, 41 போட்டிட்டு 29 ஜெயிச்சமே. ஏமா அதெல்லாம் சரி, எங்கள் தாத்தா பணக்காரராக இருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீ என்ன இருக்கு உனக்கு? எங்கள் குடும்பம் அப்படி இருந்துச்சே, நாங்கள் பெரிய வெற்றி பெற்றோமே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள் தாத்தா பெரிய லேண்டு வச்சுருந்தாங்க, இங்கேருந்து கேரளா வரைக்கும் நடந்து போயிடலாம், அதெல்லாம் சரி தான். இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இப்போ 1 சென்ட் கூட இல்லையே அப்படின்னு பேரத்தை வச்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இங்கேயும் போக வழி இல்லை, யாருக்கு? பிரேமலதாவுக்கு அங்கேயும் போக வழி இல்லை. கடைசியில் வண்டி புறப்பட போது டைம் ஆகிட்டு. ஏன்னா இந்த வண்டியில் போனாதான் குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்க முடியும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்காது. இப்போ இவங்க போகிற பஸ்ஸில் வேகமாக போனாதான் நடக்கும். இப்போ பிரேமலதா ஏற போகிறாங்க திமுக கூட்டணி வண்டியில். ஏற்கனவே எல்லாரும் அவசரமாக உட்காந்து ஜன்னலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய திருமாவளவன், ஒரு பக்கம் காங்கிரஸ் பார்க்குதுன்னா காங்கிரஸ் ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சி பஸ்ஸுக்குள்ளே இருக்குது. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தம் போடாத, வெளியே போயிடாதா, போனால் ஜார்க்கண்டில் ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கு ஏற்படும், ராஜஸ்தானில் ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும், இப்போ எந்த ஊரில் ஏற்பட்டுச்சு, மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலை தான் வரும், பீகாரை விட மோசமாக போயிடுவா அப்படின்னு அவங்கள சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இந்த செய்தி பின்னால் சொல்லிடுறேன். ஏற்கனவே நேற்று சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தேமுதிகவை ஏன் திமுக இவ்வளோ பிரயாசப்படுறாங்கன்னா, இந்த ஓட்டில் 2000 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டுலாம் ரொம்ப முக்கியம். ரிஷிவந்தியம், திண்டிவனம், ஈரோடு, விருதுநகர் மாவட்டம், கடலூர், கோவை, இங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நாயுடு சமூக ஓட்டு நிறைய இருக்குங்க. ஏற்கனவே ஐயா வைகோ இருக்கிறாங்க. ஐயா நம்ம இவங்களும் வந்துட்டா ஒட்டு மொத்தமாக தெலுங்கு பேசும் மக்கள் அனைவருடைய வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்கணும். இதை உலவைக்கக்கூடிய நம்ம சீமான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார். அதனால் திமுக இப்போது வலுவான நிலையில் இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். இதில் பரிதாபத்துக்குரிய 2 பேர் தான். ஒன்று பெரியவர், பாவம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, மாம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு. பிள்ளையும் கூட தான் எடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளை 87 வயசில் என்னை இப்படி ஆக்கிட்டானேன்னு அவர் கவலையோடு இருக்கிறார் பெரியவர். டாக்டர் இப்போ நன்றி என்பது அரசியலில் இருக்காது. எடப்பாடிக்கு என்ன நன்றி இருந்துச்சு? அது அரசியல், அப்படித்தான் அவர். அதே போன்று பெத்த தகப்பனே கீழே ஒதுக்கி விட்டாயிரா அப்படின்ட்டு 87 வயசில் வயதானவர் தன்னை யாராவது அழைத்து கொள்வார்களா என்று காத்திருக்கிறார் பஸ் ஸ்டாண்டில். பக்கத்தில் காந்திமதியும் கோப்பா மணியும் அருள்மணியும் உட்காந்து ஐயா ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்முடைய திருமாவளவன் நோ 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 ஏற்றவே முடியாது. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இல்லை. சனாதனம் அதே போல் சாதியம், 2க்கும் அளவுடு இல்லை. ஐயா மீது நான் ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன். இங்கே ஏற முடியாது. நாங்களே ரொம்ப பாவப்பட்ட சமூகம், எங்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எங்களுக்கு எதிராகவே பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் கூட்டினீங்க. பல கலவரங்கள், குடிசைகள் எதிர்ப்பு, அது உறுதியாக இருக்கு ஐயா. மதவாதத்துக்கும்
பாமகவின் சாதிவாதத்துக்கும் இடம் இல்லைன்னு நம்ம திருமாவளவன் சொல்கிற போது ஸ்டாலின் சொல்கிறாரு, அவரை இறக்கி விட முடியாது, அவர் தான் வல்லமையான ஒரு தலித் தலைவர், இதுக்கெல்லாம் ஓபிஎஸ் அண்ணா என்னை சேர்த்துக்கிடுங்கன்னு அவரும் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கார். இவங்க வண்டி புறப்பட போது விசில் ஊதியாச்சு, கதவுகள் இழுத்து மூடப்பட போகிறது. அந்த பக்கம் அதிமுகவும் ரைட். வழக்கம் போல சீமானுக்கு வெற்றியை பற்றியோ தோல்வி பற்றியோ ஒன்றும் இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு செய்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி முடிந்து விட்டது என்று நான் சொல்லியிருந்தேன். ஆயிரக்கணக்கானவர்கள் நேற்று பார்த்திருக்கிறீர்கள். இன்றும் சொல்கிறேன், பெருந்தகைக்கோ அல்லது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி யாருக்கும் தமிழ்நாட்டில் அதிகாரம் இல்லை. வேணுகோபாலும் மல்லிகார்ஜுன கர்கேயும் ராகுலும் கனிமொழியும் பேசி முடித்து விட்டார்கள். அவர்கள் அநேகமாக 20, 23, அதுக்கு மேலே இல்லை. அதிசயம் நடந்தால் 25. போஸ்ட் ஓட்டுறதுக்கோ பூத் கமிட்டிக்கோ காங்கிரஸுக்கு ஆள் இல்லை. அவங்க பேட்டிங் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இன்றைக்கி அவர்களும் இவர்களை வெளியேற்றி விட்டாங்க. இதுதான் தற்போதைய செய்தி. வலுவான நிலையில் திமுக பயணிக்கின்றது, இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் மற்ற செய்திகளை பார்க்குறோம். தேமுதிகவும் கூட்டணியில் இணைந்திருக்கிறது, இணைய போகிறது. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.